ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 5 எபிசோட் 101 இக்கால்கோ அண்ட் லைட்னிங். ஒரு பேராசிட்டிக் கேமரா ஆண்ட் கூட நம்ம கில்லுவா இப்போ சண்டை போட்டுட்டு இருக்கிறான். அதுவுமே இப்போ ஒரு ஆக்டோபஸ் மாதிரி இருக்குது. டேய், நீ பார்க்கறக்கு என்ன ஆக்டோபஸ் மாதிரி இருக்கிற அப்படின்னா அந்த இக்கால்கோ அப்படிங்கிற ஆக்டோபஸ் கிட்ட நம்ம கில்லுவை கேட்டுட்டு இருக்கிறான். என்ன ஆக்டோபஸ்னு சொல்லாதரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டே இருக்கிறான் பாருங்க. இந்த தடவை நான் அவங்ககிட்ட இருந்து மாட்டியிருக்கலாம், ஆனால் அடுத்த தடவை நான் அவன்கிட்ட கண்டிப்பாக மாட்டவே மாட்டான் பாரு. இப்போ உன்னை போட்டு தள்ளிட்டு தான் நான் மறுவேலையை பார்க்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி எங்கே அடிப்பாக்கல அப்படிங்கும் போதே அவன் கன்னை ஃபயர் பண்ணுறான் பாருங்க. அவங்ககிட்ட இருந்து புல்லட்டில் வெறும் காற்று தான் டப்புன்னு அந்த இடத்துல பறந்துகிட்டு இருக்குது. அடுத்த தடவை நான் கண்டிப்பாக அவங்ககிட்ட இருந்து உன்னை வந்து போட்டு தள்ளுறேன் பாரு அப்படின்னு போய்கிட்டே இருக்கும்போது கிலோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டப்புன்னு அவனோட கண்ணையை பிடிச்சிட்டான். ஏய், மறுபடியும் மீட் பண்ணிட்டோம்ல அப்படின்னு கிலோ பேசும்போது, அட ஆமாம்ல, பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது, எப்படிப்பா நல்லா இருக்கிறியா அப்படின்னு அந்த இக்கால்கோ சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நல்லா தான் இருக்கிறேன், சரி வா நீ நானும் ஒன்று சேர்ந்து பேசி ஆகணும் அப்படிங்கிறாங்க. என்னது பேசணுமா, என்ன பேசணும் அப்படிங்கும்போது, ஏன்டா நல்லவனே, நீ என்ன தண்ணிக்குள்ளே தள்ள விட பார்த்தில்ல, அப்புறம் ஏன் நீ ஏன் தண்ணிக்குள்ளே விழுகல அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த ரத்தம். உன் கை கால் எல்லாமே ரத்தம் வருது பார்த்தியா, அந்த ரத்தம் உன்னோட காம்ரேட்ஸ் கிட்ட பட்டுச்சுன்னா அவங்க வெறியேறி உன்னையே கடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவனுங்க யாரு எதுன்னு கூட பார்க்க மாட்டானுங்க, ரத்தன்னு பார்த்தா கடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஸோ அதனால தானே நீ எங்கள் தண்ணிக்குள்ளே விழாமல் என்னை மட்டும் தள்ளி விட பார்த்தா அப்படிங்கிறாங்க. அது அப்படின்னு இல்லை, அது ஒரு பாயிண்ட் தான் அப்படின்னு இக்கால்கோ சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஏய், இங்கே பேசிட்டு இருக்கிறே இல்லையா இக்கால்கோ, ஏதாவது பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளட்டர் பார்த்தீங்கன்னா தெளிப்பத்தி வெளியே பேசிக்கிட்டு இருக்கிறான். பாஸ், நான் இன்னும் இங்கே தான் இருக்கிறேன், இன்னும் வேலை முடியல அப்படின்னு சொல்லிட்டு இக்கால்கோ பேசிக்கிட்டே இருக்கும்போது, நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற, அட ஆமாம்ல, நீங்கள் எல்லாமே டெலிபதி மூலமாக பேசுவீங்கல்ல அப்படின்னு கிலோவுக்கு இப்போ தான் புரியுது. ஏதாவது ரிப்ளை பண்ண அப்படிங்கும்போது, இல்லை நாங்கள் பிரச்சனையில் இருக்கிறேன் அப்படின்னு இங்கே இக்கால்கோ சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னா சரி, அங்கே மேலே பறந்துட்டு இருக்கானே ஒரு ஆந்த தலையன், அவனோட வீக்னஸ் அவனோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத 10 செகண்ட்குள்ளே நீ எனக்கு இப்போ சொல்கிற அப்படி சொல்லினே வச்சுக்கோ, நீ உன்னோட ஆளுங்களுக்கே இரையாயிருவ. ஸோ இப்போ நான் உன்னை தள்ளி விட்டுருவேன், அதுக்கப்புறம் நீயுமே செத்து போயிடுவேன். அதனால தான் இப்போ அவனோட வீக்னஸ் மட்டும் எனக்கு சொல்லு, உனக்கு 10 செகண்ட் டைம் தரேன் அப்படின்னு கிலோவை பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்துட்டான். 8 செகண்ட் இன்னும் பாக்கி இருக்குது அப்படின்ட்டு இருக்கும்போது இவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஸோ ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தா அப்படியே ராக் ஸ்டார் மாதிரி சிரிச்சிட்டு, அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் ஒரு ஸ்குவிட்டாக பிறக்கலான்னு எனக்கு ஆசையாக இருக்குது. ஏன்னா இந்த ஜென்மத்தில் தான் நான் இந்த கேவலமான ஆக்டோபஸாக பிறந்துட்டேன். ஏன்னா ஆக்டோபஸ் வேறு, ஸ்குவிட்டு வேறு. இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்களே, இதோட பேர் தான் ஸ்குவிட்டு. ஸோ இது பார்க்குறக்கு அழகாக இருக்குதுல்ல, அதனால் அடுத்த ஜென்மத்தில் நான் அந்த ஸ்குவிட்டாக தான் பிறப்பேன். எனக்கு எந்த ஒரு கவலையுமே இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் என் நண்பனை காட்டி கொடுக்குற மாதிரி எனக்கு அந்த வேலை இருந்துச்சுன்னா எனக்கு அந்த உயிரே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கண்ணையுமே பார்த்தீங்கன்னா வெட்டிட்டு தண்ணியில் போய் விழுகிறான். சரி, அடுத்த ஜென்மத்தில் நான் ஸ்குவிட்டாக மாறப்போகிறேன் அப்படின்னு தண்ணியில் விழுந்துட்டான். எல்லாம் போட்டு கடின்னு கடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலி அவனோட கையை பார்த்தீங்கன்னா ஒன்று எக்ஸ்ட்ரா விழுந்திருக்கும். என்னென்னு பார்த்தா நம்ம யோயோ வச்சுக்கிட்டு கிலுவா அவனை பிடிச்சிட்டான். எதுக்காக என்னை காப்பாற்றணும் அப்படின்ட்டு இருக்கும்போது, எதுக்காகவா, ஏன்னா நீ பார்க்கறக்கு நல்லவனா தெரிகிற, நீ என் ஃப்ரெண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நீ ரொம்பவே கூலாக இருக்கிற தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கில்லு அவனை காப்பாற்றி விட்டுட்டான். அப்படி ஒரு இடத்துக்கு தூக்கி போடுறான் பாருங்க. அவன் பிடிச்ச ஒரு இடத்துல கிரிப்பாக நின்றுக்கிட்டான். இன்னொரு மீன் பறந்து வந்து நம்ம கிலோவை பிடிச்சிருச்சு. ஐயோ பையன் மாட்டிக்கிட்டானே அப்படின்னு இக்கால்க்கும் ரொம்பவே ஷாக்கிங்காக சோகமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஏன்டா பொடிப்பையில் மீன்களால் இங்கே தண்ணியிலேருந்து தவ முடியாதுன்னு நினச்சியா, அந்த தைரியத்தில் தான் நீ இந்த இடத்துல ஒட்டிகிட்டே இருந்தில்ல, இப்போ நல்லா என்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டியா, இப்போ இந்த பாறையோட சேர்த்து உன்னை நான் கடிச்சு சாப்பிட போகிறேன் பாரு, அவ்வளோதான், உன் சாவு ஏன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன் பேசிக்கிட்டு இருக்குது. என்னாச்சு, அலற மாட்டேங்கிற, அந்த அலறனா என்னது பயந்துக்குவே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை உன்னை மாதிரி கேவலமான ஆளுகளை கொள்றதுக்கு எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும்ல, அதனால தான் நான் கொஞ்ச நேரம் பொறுத்து உனக்குள்ளலான்னு காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அந்த மீனையுமே பார்த்தீங்கன்னா வெட்டி போட்டுடுறான். ஸோ ஆக்சுவலி இவன் தான் ஒரு டிக்காய், அதாவது அந்த பெரிய மீன் தான் ஒரு தூண்டுகோல் டிக்காயாக இருந்திருக்கிறது. ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு தவளை மாதிரி ஏதோ ஒரு விஷயம் போய் நம்ம கிலோவுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பேட்ச் மாதிரி ஒட்டி விட்டு வந்துருச்சு. இதுக்கு மேலே ஆர்த்தோவை எல்லாத்தையுமே பார்த்துக்குவாரு அப்படின்னு இந்த ஃப்ளட்டருமே சொல்கிறான். ஆக்சுவலி அந்த ஆர்த்தோ தான் இப்போ கிலோவோட முதுகில் பார்த்தீங்கன்னா ஏதோ பேட்ச் மாதிரி ஒரு தவளையிட்ட குத்த சொல்லி கொடுத்துருக்குறான். ஸோ அவனுமே பார்த்தீங்கன்னா குத்திட்டான். டப்புன்னு நம்ம கிலோவுக்கு யாரோ ஷூட் பண்ணுற மாதிரி இருக்குது. என்னன்னு பார்த்தா அவனோட கையில் ஒரு பெரிய ஷார்ப்பான மீன் வந்து குத்தி இருக்குது. இவனுக்கு எதுவுமே புரியல, என்னடா அது இப்பேற்பட்ட மீன் வந்துருக்குது, அது மட்டும் இல்லாமல் தண்ணி தாண்டி இவ்வளோ தூரம் மீன் பறந்து வந்திருக்குது, எனக்கு சுத்தமாக புரியவே இல்லையே, மீன் இந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனை பிடிங்கி போட்டுக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டார்ட் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது சர்க்கஸ்லலாம் அந்த ஏரோ வச்சு அடிக்கணுமே, அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம கிலோவோட உடம்பு அப்படியே மாறிச்சு. என்னது, என்னோட கலருமே ஃபுல்லாக மாறிச்சு அப்படின்ட்டு இருக்கும்போது, ஆக்சுவலி நீ இப்போ என்னோட டார்ட்டுக்குள்ளே இருக்கிற என்னோட டார்ட் போர்டு பவர் தான் இது, என்னோட சக்தியை பயன்படுத்தி நான் உன்னை ஒரு டாட் போர்டாக மாற்றிட்டேன். ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்கல்ல, என்கிட்ட இருக்கிறது இந்த ஏரோ வச்சுக்கிட்டு நான் கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி அடித்தா வச்சுக்கேன், திக்ஸர் தான், இப்போ நான் உன்னை அடிக்க போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தோ அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறான். சரி, இப்போ ஏற்பட்ட மீன் எங்கேருந்து வருதுன்னே தெரியலையே அப்படின்ட்டு நம்ம கிலோவை யோசிக்கும் போது அந்த மீன் பார்த்தீங்கன்னா அப்படியே காணாமல் போயிடுச்சு. என்னடா அது, இந்த மீன் இப்படி காணாமல் போய்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம கிலோவை யோசிக்கும் போது அப்படியே விடாமல் ஆர்த்தோ அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஸோ அந்த ஆர்த்தோங்கிறது ஆக்வாமேன் மாதிரி கடல் மீன் மாதிரி இருக்கிறான் பாருங்க, அவன் தான். இவங்க நம்ம கிலோவுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ இந்த மீன் எல்லாமே நென்னால் பயன்படுத்தப்பட்டிருக்குது, நென்னால் கிரியேட் ஆகிருக்குது அப்படின்னு நான் ஏதாவது பண்ணியாகணும். சரியா, மூஞ்சி எப்படி இருக்குதுன்னு தண்ணியில் போய் பார்க்கல அப்படிங்கும்போது அவனோட மூஞ்சி பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா டார்ட் மாதிரியே இருக்குது. இப்போ தான் இந்த ஆர்த்தோவே காட்டுறாங்க. ஸோ இந்த ஆர்த்தோ பார்த்தீங்கன்னா
அவனுக்கு முன்னாடி ஒரு ஆர்த் போர்டு இருக்குது. ஒரு கேம் மாரி. அந்த கேம்ல தான் இவன் தூக்கி தூக்கி போட்டுட்டு இருக்கிறான் அந்த அம்பு எல்லாத்தையுமே. ஆனா இங்க கில்லுவாவுக்கு அந்த மாரி அட்டாக் எல்லாமே விழுந்துகிட்டு இருக்குது. ஸோ இது இவங்க 2 பேர்த்தோட பிளான் தான். அதாவது இந்த ஆர்த்தோங்கிறவன் இந்த பவர் வச்சுக்கிட்டு அவன அட்டாக் பண்ணுவான். ஃபர்ஸ்ட்டு அத ட்ரிகர் பண்றதுக்காக ஏதாவது ஒரு பேட்ஜ் வேணும்ல. ஸோ அந்த பேட்ஜ் தான் ஆர்த்தோவோட சிஸ்டர் பண்ணி குடுக்குறது. அந்த பேட்ஜ வந்து யார் மேல போடுறாங்களோ, அந்த கேம் முடியிற வரைக்கும் இவங்களால அந்த பேட்ஜ் வந்து கழட்டவும் முடியாது. இந்த கேம வந்து ஈஸியா முடிக்கவும் முடியாது. ஸோ இது எப்படின்னா, நம்ம கில்லுவோட பாடியில இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸுமே அந்த போர்டோட கனெக்ட் ஆகியிருக்கிற மாரி. ஸோ அந்த போர்டில ஏதாவது ஒரு பாயிண்ட் அடிச்சுட்டா, அந்த ஒவ்வொரு போர்ட்லயுமே ஒவ்வொரு பேர் இருக்கும். நம்ம கில்லுவோட பாடி கவுண்ட்டுக்கு ஏத்த மாரி. ஸோ கில்லுவோட இப்ப கை இருக்குதுன்னா, கரெக்ட்டா அவன் கையில அந்த ஏரோ மார்க்க போட்டான்னு வச்சுக்கங்களேன், கரெக்ட்டா கையில போய் அடிக்கும். ஸோ இதுதான் இவனோட பவரு. இப்படியே பார்த்தீங்கன்னா, நம்ம கில்லுவ போட்டு பிசிறு தட்டிக்கிட்டு இருக்கிறான். இது எல்லாத்துக்குமே காரணம் இங்க ஆர்த்தோவோட அவங்க தங்கச்சி போட்டு குடுத்த ஒரு பிளான் தான். ஏன்னா, அந்த பேட்ஜ் அந்த தவள வாயன்கிட்ட குடுத்து, அவனுக்கே தெரியாம பேட்ஜ பின்னாடி குத்த சொன்னாங்க பார்த்தீங்களா? அதுதான் இங்க நிக்கிறாங்க. மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி இன்னும் ஒரு கொஞ்சம் தான் இருக்குது. நம்ம வேணா அவன ஈஸியா முடிச்சிடலாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆர்த்தோ அவன் பாட்டுக்கு அந்த ஊசி எல்லாமே எரிஞ்சுகிட்டு இருக்கிறான். ஸோ இதுதான் என்னோட பவரு. நான் இந்த டாட் போர்ட வச்சுக்கிட்டு, உன் உடம்பையே ஒரு டாட் போர்டா பயன்படுத்தி, நான் என்னோட நெண்ண பயன்படுத்தி உன்ன அடிப்பேன். ஸோ இதுதான்டா என்னோட சக்தி அப்படின்னு அவனோட சக்திய எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் இந்த கேமுமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா முடியிற நிலைமைக்கு வந்துகிட்டே இருக்குது. அவனோட ஃபைனல் ஒரு 4, 5 ஆட்டம் இருக்குது பார்த்தீங்களா? அத வச்சுக்கிட்டு தான் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஸோ இன்னொரு 4 ஆட்டம் தான் இருக்குது. அவனுமே விடாம அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். நம்ம கில்லுவுமே மொரட்டடியா வாங்கிக்கிட்டு இருக்கிறான். அவனோட உடம்புல ஏகப்பட்ட மீன்கள் குத்தி குத்தி நம்ம கில்லுவுக்கு ரத்தம் தான் வந்துகிட்டு இருக்குது. ஸோ என் உடம்புல இருந்து அதிகப்படியான ரத்தம் போய்க்கிட்டு இருக்குது. நான் இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா செத்து போயிருவேன்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது பண்ணியாகணும் அப்படிங்கிறாங்க. இன்னும் ஒரு 86 பாயிண்ட் தான். அந்த 86 பாயிண்ட்ட மட்டும் முடிஞ்சுட்டா, கண்டிப்பா நான் இந்த கேம்ல ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆர்த்தோ சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா, இவன் ஆடுற கேம்ல மொத்தமா 500 பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த 500 பாயிண்ட் இருந்து கில்லுவாவ ஒவ்வொரு பாடி பார்ட்ஸ்ல அடிக்கும்போது அவனுக்கு பாயிண்ட் கிடைக்கும்ல. ஸோ அந்த மாரி அடிக்கும்போது தான் இவனுக்கு இப்ப 86 பாயிண்ட் மீதி இருக்குது. அந்த 86 பாயிண்ட்டுமே முடிச்சு தர்றதுக்காக நம்ம கில்லுவ போட்டு குத்து குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்கிறான். அண்ட் நம்ம கில்லுவுமே வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஸோ அவனோட கால்ல ஒரு பக்கம் அடிக்க, கையில ஒரு பக்கம் அடிக்க, அப்படியே அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பாயிண்ட் போய்க்கிட்டே இருக்குது. சரி இப்படியே போச்சுன்னா நான் கண்டிப்பா செத்துருவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் உடம்புல ஏகப்பட்ட ரத்தம் போய்க்கிட்டு இருக்குது. இப்ப நான் என்ன பண்றதுன்னு எனக்குமே தெரியல. அவன் எங்கேருந்து என்ன அடிக்கிறானுமே தெரியல. அந்த மீனெல்லாம் எங்கேருந்து வருதுன்னுமே தெரியல. அது நென்னால பயன்படுத்தி இருந்தாலுமே சரி, என்னால அத ட்ரேஸ் பண்ண முடியல. அப்படின்னா, எனக்கு இத பயன்படுத்துறத தவிர வேற எனக்கு தருணமே கிடையாது அப்படின்னு கில்லுவ பார்த்தீங்கன்னா, அவனோட தண்டர் பவர கொஞ்சம் கொஞ்சமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறான். சரி இப்படின்னா, நான் என்னோட ஃபைனல் பவர இப்ப போடப் போறேன். அதாவது அவனோட நெத்தி பொட்டுல நான் வைக்கப் போறேன். இதான் என்னோட ஃபைனல் அம்பு. ஸோ இந்த ஃபைனல வச்சு அவனோட ஒரு மெயின் பாயிண்ட்லயே நான் அடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஆர்த்தோ பேசிக்கிட்டே இருக்கிற மாரி இருக்க. டப்புன்னு அப்பேற்பட்ட ஊசி எடுத்து கரெக்ட்டா நட்ட நடுவுல 20ல அடிக்கிறான் பாருங்க. அப்படி நம்ம கில்லுவ பார்க்குறாங்க. கில்லுவோட நெத்திலேயே அப்பேற்பட்ட மீன இறக்கிட்டான். கில்லுவும் அந்த அடி வாங்கி மூளையில அப்படியே சொருகுனதுனால அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். பாத்தியா நம்மளோட பிளான் ஈஸியா எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. இப்ப நாம போய் அவன போய் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறாங்க. தேவையில்லண்ணா நான் போய் அவனோட டெட் பாடி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும்போது, இல்லம்மா நானும் உன் கூட வரேன் அப்படின்னு 2 பேருமே பேசிக்கிட்டு இவங்க வெளிய வந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மெலியரியோனு அப்புறம் கான கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. டேய் தம்பி நான் உன்கிட்ட ஒண்ணே ஒண்ணு கேட்கறேன். நான் உன்கிட்ட உன் எதிராளின்னு சொன்னதுக்கு அப்புறமும் என்ன நீ நம்புறியே உனக்கு அது புரியலையே அப்படிங்கிறாங்க. ஏன் நான் நம்புறேன். நீ தான் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியே. ஏன்னா நான் உனக்கு எதிரி இல்ல அப்படின்னு கான் பேசிக்கிட்டு இருக்கிறான். ஏன்டா பைத்தியக்காரனா நீ எதிரி எல்லாருமே பொய்யான சத்தியம் எங்கேயும் பண்ணுவாங்கல்ல. அத நம்பியே நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற. கேவலமான ஒருத்தன். நான் இது உங்ககிட்ட பொய் சொல்லி உங்ககிட்ட வந்திருந்தேன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு மெலியரியை கேட்டுட்டு இருக்கிறான். அப்படின்னா நீ என்கிட்ட பொய் சொல்லி இந்த மாதிரி வந்துகிட்டு இருந்த அப்படிங்கும்போது, சேச்சே நான் உங்ககிட்ட பொய் சொல்லடா. இந்த மாதிரி நிறைய பேர் உங்ககிட்ட பொய் சொல்லி வந்து பழகுவாங்கல்ல. அதை சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு மெலியரியை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சரி ஏதோ ஒண்ணு நீ என்கிட்ட பொய் சொல்லல. எனக்கு அது போதும். சரி சாப்பிடு சாப்பிடு அப்படிங்கிறாங்க. நீ ரொம்பவே பாவமா இருக்கிறடா பார்க்கறக்கு அப்படிங்கும்போது, பாவம் இல்லடா கண்ணா. நீ ஏதாவது எனக்கு துரோகம் பண்ண நினைச்சின்னு வச்சுக்க. உன்னை கொல்றதுக்கு எனக்கு எந்த ஒரு தயக்கமுமே கிடையாது. உன்னை நான் ஈஸியா கொன்னு போட்டுருவேன் அப்படின்னு நம்ம கான் ரொம்பவே முறைச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்கிறான். எனக்கு தெரிஞ்சதுலேருந்து நான் இவனை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு இவன் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒன்று. ஸோ அதனால என்னோட சிலுமிஷத்தை எல்லாமே நான் கான் கிட்ட காட்டவே கூடாது அப்படின்னு மெலியரியை நினச்சிக்கிட்டே இருக்கிறான். இன்னொரு பக்கம் ஆர்த்தோ அப்புறம் அவனோட தங்கச்சியுமே பார்த்தீங்கன்னா கிலோவோட டெட் பாடி பார்க்கறக்காக வந்திருக்கிறாங்க. ஃப்ளட்டர் நாங்கள் இந்த இடத்துல அந்த சப்ஜெக்டை பிடிச்சிட்டோம். ஸோ இனிமேல் நீங்கள் அதை வந்து எடுத்துகிட்டு போயிருங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னா நான் போய் லியோவில் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு ஃப்ளட்டருமே இங்கிருந்து கிளம்பி போயிட்டான். அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஸ்குவாட்ரன் அசிஸ்டன்ட் லீடராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இவங்க ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம கில்லுவை கண்ண மூடி கணத்திறக்குள்ள 2 பேர்த்தோட தலையுமே பார்த்தீங்கன்னா அறுத்து போட்டுட்டான். என்னடா ஆச்சு நீ இன்னும் உயிரோடு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வெட்டுப்பட்ட தலையோட அந்த ஆர்த்தோ பேசிக்கிட்டே இருக்கிறான். அதுக்கு வாய்ப்பு இல்லை கண்ணா. ஏன்னா நீ குத்துனது அந்த மீனால் இல்லை, என் ஒரு பொம்மையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சின்ன பசங்க விளையாடுற பொம்மை, அந்த பொம்மையில தான் பார்த்தீங்கன்னா இப்போ குத்தி இருக்கிறான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. என் மீனை ஆல்டர் பண்ணவும் முடியாது, அதை பிடிக்கவும் முடியாது. அதை நீ எப்படா பிடிச்சி அப்படின்ட்டு இருக்கும்போதே நம்ம கில்லுவா அவனோட ஆராவை பயன்படுத்தி அவனோட உடம்பு முழுக்கவே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியால் ஃபில் பண்ணிட்டான். ஸோ அவன் குத்துன அடுத்த செகண்டே நம்ம கில்லுவை வந்து அந்த மீனை பிடிச்சிட்டான். ஏன்னா இவனால் அந்த அம்பு மட்டும்தான் எரிய முடியுமே தவிர இவங்களால இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியாதுல்ல.
ஸோ அதை பயன்படுத்தி நம்ம கில்லுவா அந்த மீனை வந்து பிடிச்சி அப்புறம் அந்த பொம்மை மாதிரி இருக்கிற விஷயத்த அந்த மீனோட மூக்கில் குத்தி அவனோட தலையில் குத்திக்கிட்டான் இவன் செத்த மாதிரி காட்டுறதுக்காக. ஸோ இது எல்லாமே என்னோட ஒரு பிளான் தான்டா. நீ என்னதான் அந்த டாட் போர்டை பயன்படுத்தினாலுமே சரி, ஏன்னா நீ ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு என்ன அடிப்பேன்னு எனக்கு நல்லாவே ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா நீங்கள் பேட்ஜ் வந்து எனக்கு பின்னாடி குத்திருக்கிறீங்க. அந்த பேட்ஜில் குத்துனதுக்கப்புறம் நீ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே வந்து 20 எடுத்த பார்த்தியா, நான் அப்போவே கண்டுபிடிச்சிட்டேன் கண்டிப்பாக அந்த கேம் வந்து 500 பாயிண்ட்டுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த 500 பாயிண்ட் எடுக்கிறதுக்காக நீ மைனஸ் பண்ணி ஆகணும். அதனால தான் என் பாடியில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டை நீ வந்து குத்திக்கிட்டே இருந்த. நீ ஆரம்பத்திலே ஒரு ஸ்டார்டிங் போட்ட பார்த்தியா 40ன்னு, அது எனக்கு இப்போவே நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த 40லேருந்து நீ ஆரம்பிக்கிற, அதனால் உனக்கு நல்ல குட் ஸ்டார்டிங் இருக்குது. நீ நல்லாவே ஆட கற்றுக்கிற. அதனால தான் நான் கன்ஃபார்ம் பண்ணேன் நீ 500 பாயிண்ட் இருக்கிற கேம் விளையாடுன அப்படின்னு. அதனால தான் நீ அத்தனை ஊசிகளை என்கிட்ட குத்தும் போது நான் அவன் பாட்டுக்கு வாங்கிட்டு இருந்தேன். ஸோ நீ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 500 பாயிண்ட்லேருந்து அப்படியே 80 பாயிண்ட் வர வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியாக என் நெத்தி போட்டில் ஒன்று எரிஞ்சு பார்த்தியா, அப்போ நான் கரெக்டாகவே கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ உன்னோட கேமுமே இங்கே முடிஞ்சிருச்சு அப்படின்னு. அதனால தான் நான் கரெக்டாக அதுக்கார மீன் என்கிட்ட வரும்போது என்னோட ரிஃப்ளெக்ஸை பயன்படுத்தி என்னோட லைட்னிங் பவரை நான் என்னோட ஆராவை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். அந்த மீன் கரெக்டாக வரும்போது என்னோட ஆராவில் நான் அதை கரெக்டாக பிடிச்சி வச்சுக்கிட்டேன் அப்படின்னு இங்கே கிலுவை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஒரு சாதாரணமான மனுஷனால் இந்த மாதிரி அந்த மீனை பிடிக்கவே முடியாது அப்படின்னு அர்த்தம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அது சாதாரண மனுஷனுங்க தானப்பா, அது என்கிட்ட வேலைக்கு ஆகாது அப்படின்னு கிலுவை அந்த இடத்துல எந்திரிச்சு போய்கிட்டு இருக்கிறான். ஏன்டான்னா இந்த மாதிரி அவன் செத்துட்டானே இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணாமலே இப்படி வந்த அப்படின்னு ஆர்த்தவும் அவன் தங்கச்சி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம கிலுவா அப்படியே தட்டு தடுமாறி எந்திரிச்சு போய்கிட்டு இருக்கிறான் பாருங்க. பட் அவன் மயக்கம் மட்டும் விழுந்துட்டான். என்னடா இது, என் பாடி நான் சொல்கிற பேச்சை கேட்கவே மாட்டேங்குது, எனக்கு தெரிஞ்சு என் உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லாமே வெளியே வந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மயக்கம் போட்டுட்டான். அவன் சுயநினைவு இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிறான். ஐயோ, என் உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லாமே இந்த அளவுக்கு வெளியே வந்துக்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல குளிருது, பட் இருந்தாலுமே என் ரத்தம் என்னை ரொம்பவே சூடாக வச்சுருக்குது. பட் இருந்தாலுமே எனக்கு இப்போ குளிருது, என் ரத்தம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இங்கே தான் சாக போறேனா, என் சாவு இங்கே தான் வரப்போதா, என்னை மன்னிச்சிருக்கான். உன்னை நான் இந்த இடத்துல தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் என்னோட சாவு இந்த இடத்துல தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா என் பாடியில் இருக்கிற பிளட்டு ரொம்பவே வெளியே போய்கிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னோட மிஷனை நான் கம்ப்ளீட் பண்ணதை நினச்சி சந்தோஷம் தான் பட்டுக்கிட்டு இருக்கிறேன். பட் உன்னை தனியாக விட்டுட்டு போகிறத நினச்சாதான்டா கான் எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது. என்னை மனுஷரு, இதுக்கு மேலே நீ தான் இந்த இடத்துல தனியாக சர்வைவ் ஆகணும் அப்படின்னு நம்ம கிலோவை பார்த்தீங்கன்னா அப்படியே அரை மனசோட பேசிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அதே சமயத்தில் ஏதோ ஒரு உருவாங்க வருது. என்னடா அப்படின்னு பார்த்தா நம்ம இக்கால்கோ தான். டே ஆக்டோபஸ், நீ எதுக்கடா இங்கே வந்து அப்படின்னு கிலோவை சொல்கிறான். என்ன ஆக்டோபஸ்ன்னு கூப்பிடாதரா அப்படின்னு சொல்லிட்டு இக்கால்கோ கத்திக்கிட்டு இருக்கிறான். சரி, எதுக்காக நீங்கள் வந்த, என்னை எதுக்காக காப்பாற்றுற அப்படின்ட்டு இருக்கும்போது, கேனத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காத, நீ என்னையுமே காப்பாற்றிருக்கல இந்த இடத்துல இருந்து. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ என்னை ஆக்டோபஸ்ன்னு கூப்பிட்டாலுமே சரி, நீ என்ன ரொம்பவே கூலாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிற. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீயும் நானும் ஃப்ரெண்டாக ஆக முடியும்னு சொல்லியிருக்கிறீல்ல, அது எல்லாத்தையுமே கேட்டதுக்கப்புறம் எப்படா நான் உன்னை இதே இடத்துல விட்டுட்டு போக முடியும்? பக்கத்து செக்டரில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, நான் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். அதனால தான் உன்னை அந்த இடத்துல கூட்டிகிட்டு போயிட்டு நான் காப்பாற்றலாம் முடிவு எடுத்துட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் துரோகம் பண்ண போகிறேன். பட் இருந்தாலுமே நீ என்ன ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கிறீல்ல, அப்படி இருக்கும்போது எப்படா நான் உன்னை சாக விடுவேன்? அதனால் உன்னோட நான் காப்பாற்றி எதாவது தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இக்காலுக்கு ஒரே முடிவோட இருக்கிறான். நம்ம கிலோவை காப்பாற்றணும் அப்படின்னு அங்கே முன்னாடி இருக்கிற ஒரு நதியில் குதிக்கிறான். அதோட எபிசோட் முடிக்கப்படுது.